விடியலை தருகிறோம் என கூறி சோதனைகளை தரும் திமுகவிற்கு மக்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சரவணன் அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் உடன் இணைந்து மேலவலசை, வெள்ளலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான், மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் திமுகவிற்கு மக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கான மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஏழை தாலியே தங்கலம் மஞ்சக்கீரை ஒருவன் தங்கத்தை கொடுத்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் யாரும் அதை நிப்பாட்டி விட்டாங்க. மற்ற அனைத்து திட்டங்களையும் அம்மா கொடுத்த திட்டம், எல்லா திட்டங்களும் லேப்டாப், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, கிட்டத்தட்ட அமெரிக்கா லண்டன்ல இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க, அதை நிப்பாட்டி விட்டாங்க. மற்ற அம்மா கொடுத்த திட்டம் மெடிக்கல் அதை நிப்பாட்டி விட்டாங்க. அனைத்து திட்டத்தையுமே நிப்பாட்டி விட்டார்கள். நீ எடப்பாடி என்ன சொன்னாரு? பொங்கலுக்கு 2500 ரூபாய ஒரே நாள்ல 2,15,00,000 கொடுத்தாரு. இதன் பின்னர் பேசிய வேட்பாளர் சரவணன், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் என கூறிவிட்டு தற்போது பெரும்பாலான மகளிருக்கு திமுக அரசு 1000 ரூபாய் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுகவிற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி தேர்தல் 2 வாரம் தான் இருக்கு. நான் எண்ணி இந்த தேர்தலில் நீங்க இந்த ஆளும் கட்சியான திமுக அரசிற்கு விடியல தரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெறும் சோதனையை மட்டும் கொடுத்த திமுக ஆட்சிக்கு 1000 ரூபா சொன்னாங்க. எல்லா தாயமா இருக்கும். அது கடைசி பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அம்மா கொண்டு வந்த முக்கியமான திட்டம் தாலிக்கு தங்கம், அந்த திட்டத்தை இன்னைக்கு கிடப்பில் போட்டாங்க. எத்தனையோ திட்டங்கள் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை ஃபுல்லாக கிடப்பில் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இல்லைன்னா சர்வாதிகார போக்கு அவங்க கிட்ட வந்துடும். அதனால வரக்கூடிய இந்த தேர்தலில் புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையில, புரட்சி தலைவி அம்மாவுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையில, ஐயா எடப்பாடியோட வெற்றி சின்னமான இரட்டை இலையில உங்க பொண்ணான வாக்குகளை செலுத்தி மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவுக்கு பெற்று தர வேண்டும்.